கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருக்காங்க. அப்போ அண்டை நாடுகள் குறிப்பாக நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா எல்லாமே நடுங்கிட்டு இருந்தது. அன்னை இந்திரா காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான். அப்போ வெளியுறவு கொள்கை அவ்வளோ வலிமையாக இருந்துச்சு. எல்லா நாடுகளும் அண்டை நாடுகளும் நட்பு நாடுகளாக இருந்துச்சு. இப்போ ஒரு நாடு கூட நட்பு நாடாக கிடையாது, எல்லாம் பகை நாடு. இலங்கையை நம்மளை மிரட்டுறாங்க, பர்மா மிரட்டுது. நேபாளில் பார்த்தீங்கன்னா வரைபடத்தையே மாற்றி இந்தியாவுடைய இடத்தெல்லாம் எடுத்துட்டு இது எங்களுடைய நாடுறா அப்படின்றான். அப்போ இந்திரா காந்தி இருக்கும் போதும் இப்போ இருக்கிற பிரதமர் இருக்கும் போதும் வித்தியாசம். அண்டை நாடுகள்லாம் பகமை நாடா நட்பு நாடானா எல்லோருக்கும் தெரியும், பகமை நாடு. அப்போ அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டார். சிரிமா பண்டாரநாயக்கா வந்து பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னன்னா, இந்த வணிகங்கள் நடக்கும் போது கள்ளக்கடத்தல் நடக்குது. கள்ளக்கடத்தல் நடக்கும்போது இலங்கைக்கும் பாதிப்பு, இந்தியாவுக்கும் பாதிப்பு. போதைப் பொருட்கள் உள்ளே கொண்டு வராங்க, டாக்ஸ் எவிக்ஷன் வருது. இதில் ஆகையால வந்து இதில் ஆர்மியை வச்சு, நேவல், கோஸ்ட் கார்டு எல்லாம் வச்சு சரி பண்ணணுன்ற ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் வந்து அண்ணா இந்திரா காந்தி கொண்டு வந்த திட்டம் இல்லை. பிரிட்டிஷ்காரர் பீரியட்லேயே கேவெல்னிட்டு இங்கே ஒரு கமிஷனர் இருந்திருக்கார் சென்னை மாநகராட்சியில். அவர் கலெக்டராக இருந்திருக்கார். அவரும் என்பேக் ஹெனிகன் என்ற ஒரு இலங்கை மாவட்ட ஆட்சித் தலைவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, கச்சத்தீவை அந்த பார்டரை கொடுத்துட்டாங்கன்னா இந்த கள்ளக்கட்டத்தலை தடுக்கலாம் அப்படின்னு. அந்த 282 ஏக்கர் தண்ணி கூட கிடையாது, உப்பு தண்ணி தான் வரும். பயிர் வைக்க முடியாது, வலை காய போடலாம், அவ்வளோதான். அங்கே ஒரு அந்தனியார் கோவில் இருக்கு. அண்ணா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, முதல் ஒப்பந்தம் 282 ஏக்கரை இலங்கைக்கு கொடுப்பது. 1,50,000 ஹெக்டர். ஹெக்டர்னா 2,25,000 ஏக்கர். 282 எங்க இருக்கு? 2,25,000 ஏக்கர். அதுவும் வாட்ச் பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த வாட்ச் பேங்க்னா உலகத்திலே இல்லாத கனிம பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அங்க இருக்கு. குறிப்பா குரூட் இருக்கு. குரூட் என்ன எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் பேங்க்ல தான் இருக்கு. பல்வகை பொருட்கள் இருக்காங்க. அப்ப இந்த வாட்ச் பேங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னோடனே முதல் ஒப்பந்தம் 282 ஏக்கரை கொடுக்குறாங்க. இரண்டாவது ஒப்பந்தம் 2,25,000 ஏக்கர் வாட்ச் பேங்க் எடுக்கிறாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் கத்திட்டு இருந்தாங்கல்ல அரசியல் தலைவர்களும், கலைஞருடைய ஒத்துழைப்போடு அண்ணன் இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க. இப்ப மோடி ஆட்சியில கடந்த ஜனவரி மாதம் 10 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஏலம் அறிவிச்சாங்க. அந்த ஏலம் என்ன சொல்றாங்க, இங்க உலகத்திலேயே விலை உயர்ந்த கச்சா பொருட்கள் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு, பல்லுயிர் பொருட்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல யார் வந்த உடனே அம்பானி, அதானி எல்லாம் போயிட்டு லட்சக்கணக்கான கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அப்ப புத்திசாலி யாரு? இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் உண்மையிலே நேசிச்சுதான் அண்ணன் இந்திரா காந்தி. 282 இடம் பூண்டு புல்லு முளைக்காத இடத்த கொடுக்குறாங்க. 2,20,000 இடத்த இன்டர்நேஷனல் பார்டர் எடுக்கிறாங்க. இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம எதிர்கட்சிகள்லாம் இதை எதிர்க்கிறாங்க.